அனைவருக்கும் வணக்கம். 83வது அதிகாரம் கூடா நட்பு. அடுத்து 6ஆம் குறள். நட்டார்போல். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். நட்டார் ஒட்டார். நட்டார்போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். உள்ளார்ந்து அன்புடையவர் போல் நல்லவற்றை சொன்னார் எனினும் உளத்தோடு பொருந்தாதவர் சொல் உடனே அறிய காட்டிவிடும். இவர் சொல்றாருங்கிறது அந்த பேச்சினுடைய கொஞ்சம் மேல இழுத்து உள்ள கொண்டு வந்து அப்படி சொல்றாரு பாருங்க. இதைத்தான் முன்னாலேயே சொல்லிட்டாரு. இந்த கண்ணோட்டம் இதெல்லாம் பார்க்கிற போது உளவியலை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த முகத்திலே அவருடைய கண்களின் மூலமாகவும் முகக்குறிப்பின் மூலமாகவும் அவர் சொல்லுகிற முறையின் மூலமாகவும் இவ்வளவும் தெரிந்து கொண்டு வாழ வேண்டி இருக்கிறது. இந்த கூடா நட்பு, பொருந்தாத நட்பு, தீ நட்பு, நட்பு ஆராய்தல், நட்பு பழைமை, இதெல்லாம் உட்கொண்டு வாழ்க்கையில் எதிர்நீச்சல் போட்டுத்தான் வாழ வேண்டும் என்பதை உள்ளார்ந்த அன்புடையவர் போல் நல்லவற்றை சொல்கிறார் என்றாலும் அவரு மனதறிந்து சொல்றாரா அல்லது போலிமையாக நம்மை அவர் பக்கம் எழுப்பதற்காக சொல்லுகிறாரா என்பதை உங்களுடைய பகுத்தறிவை கொண்டும் உங்களுடைய உளவியல் பண்பை கொண்டும் நீங்கள் தான் அறிந்து கொள்ள வேண்டும் என்று தெள்ள தெளிவாக இந்த குரல் மூலமாக சொல்லுகிறார். முன்னுமே நெருங்கி இருந்தவர் போல மனத்தோடு பொருந்தியவர் சொல்லா பொருந்தாதவர் சொல்லா என்பதை விரைவில் உன்னை உணருமாறு செய்துவிடும் என்பது பல வரலாறு சொல்வார். அவரை பற்றி அவருடைய அதாவது அவனை உட்கொள்வதற்காக ஏற்கனவே பழகியவர் போல் சொல்லுவார். உங்க உறவுக்காரங்க இன்னார்ல, அவங்க அப்பா இன்னார்ல என்று ஒவ்வொன்றாக சுட்டி காட்டுவார். ஓ, இவ்வளவு சொல்லுகிறானே என்று நாம் அவனுடைய பேச்சில் மயங்கி அவன் என்ன கருத்திற்காக நமக்கு வந்தானோ அவனிடம் ஆட்பட்டு விடுவோம். அப்படி ஆட்பட்டு விடாமல் இருப்பதற்கான வழிமுறைகளை சொல்லித் தருகிறார். உள்ளார்ந்த அன்பு, நட்டார்போல். ஆக ரொம்ப நாளா ஏற்கனவே 3 தலைமுறையா பழகின மாதிரி நட்டார்போல் நல்லவை சொல்லினும் அப்படி சொல்லுவான். சொல்லிட்டு அந்த ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். அவன் எந்த தீய நோக்கத்திற்காக வந்தானோ அதை அவனோட முகக்குறிப்பை கொண்டு நாம் உணர்ந்து கொள்ள முடியும் என்பதை இங்கே சொல்லுகிறார். விழிப்புணர்வு இல்லை என்றால் ஏமாந்த சோனகிரி ஆகிவிடுவோம். விழிப்புணர்வு இல்லை என்றால் இது மாதிரி ஆட்களிடம் உட்பட்டு உள்ளத்தால் நல்லாது உறுதி தொடர கள்ளத்தால் நாடார் கழி கிழமை தெள்ளி புனல் செதும்பு நின்றழைக்கும் பூங்குன்ற நாடம் மனத்துக்கண் மாசாய்விடும் என்பது நாலடியார் என்பதை பார்த்தோம். நாம் உள்ளத்தால் நட்பு கொள்ளாது தன்னலமை கடைப்பிடியாக கொண்டு உள்ளொன்று வைத்து புறம் ஒன்று செய்பவரின் நெருங்கிய நட்பு மனத்தின்கண் நீங்காத குற்றமாக அமைந்துவிடும் என்பதை 967வது குறள் மானம் என்கிற அதிகாரத்தையும் சொல்லுகிறார். இந்த குறளுக்கு 967 போட்டுக்கொள்ளலாம். தன்னை மதியாதார் பின் சென்று வாழ்வதை விட மானம் கெடாமல் இறந்து விட்டான் என்று சொல்லப்படுவதே நல்லதாகும் என்பதை ஒட்டார்வன் சென்றொருவன் வாழ்தலின் அந்நிலையை கெட்டான் எனப்படுதல் நன்று என்று அந்த குறள் மூலமாக விளக்குகிறார். மீண்டும் குறளை பாருங்கள். நட்டார் போல் நல்லவை சொல்லினும் ஒட்டார் சொல் ஒல்லை உணரப்படும். 7. சொல் வணக்கம் வில் வணக்கம். சொல் வணக்கம் ஒன்னார் கொள்ளற்க, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். இந்த குறளை எப்படி படிக்கணும்னா, வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். ஒன்னார்கள் சொல் வணக்கம் கொள்ளற்க. ஒன்னார் என்பது பகைவர். இந்த வில் எப்படி இருக்குன்னா, அது வளைந்து செல்வதனுடைய நோக்கமே அடிப்பதற்காக. இந்த வில் வளைந்து அதை அப்படி வளைத்து விடுற அம்பு எப்படி இதுக்காக, அதை எதை குறிவைக்கிறோமோ அதை அடிப்பதற்காக. இவன் எப்படி பணிந்து அப்படியே நடிப்பான், ரொம்ப பணிவா இருக்கிற மாதிரி அப்படியே கையை கட்டிக்கிட்டு அப்படியே கூடவே வந்து எல்லா ஆக்ஷனும் பண்ணுவான், எல்லா விதமான நடிப்புகளையும் கொடுப்பான். அதை உண்மை என்று நம்பினால் நீ அவ்வளவுதான் என்று சொல்கிறார் இந்த குறள் மூலமாக. வில்லானது பணிந்து வளைவது எதிரில் இருப்பவன் மீது அம்பு எய்வதற்காகவே, அது போல பகைவர் வளைந்து பணிந்து தீமை நிகழ்த்தத்தான் என்று நாம் கருத வேண்டும் என்பதை இந்த குறள் மூலமாக சொல் வணக்கம் கொள்ளற்க. பகைவர்கள் சொல்லும் பணிவு மிக்க சொல்லை உண்மையாக கொண்டு விடுதல் கூடாது. பணி உடைமையால் வரும் சொல் என பகைவர் சொல்லை கொள்ளாதே, அது கொள்ளும் துணி உடைமையால் வரும் சொல் என்பதை அடுத்து வரப்போகிற குறள் சொல்ல போகிறது.
தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து என்பதனாலே அறியலாம். அந்த அந்த குரல் என்ன, ஏப்பிழைத்து காட்கொள்ளுமாறு என்று கூறுகிறது பழமொழி 400. அதாவது இந்திரா காந்தியை சுட்டான் பாருங்க, யாரு சுட்டது? காவலன் சுட்டான். அது பழமொழி 400 1000 ஆண்டுகளுக்கு முன்னால சொல்லுது. இங்க பாருங்க, நலிந்தொருவர் நாளும் அடுவாக்கு புக்கால், நலிந்தொருவர் நாளும் அடுவாக்கு புக்கால், மெலிந்தொருவர் வீழாமை கண்டு மலிந்தடையில் ஏற்படுத்தி காக்கொள்ளுமாறு. அவனுடைய காவலனே அந்த பிரதமராக இருந்த இவ்வளவு உயர்ந்த பதவி, இவ்வளவு உயர்ந்த பதவி. அது சமய சந்தர்ப்பத்தை பார்த்து பல நாள்கள் பல மாதங்கள் அது காத்திருந்தான். அந்த காப்பாளனே கொண்டு விடுகிறான். எதற்காக இவனை காவலாளியா போட்டார்கள்? அந்த அம்மாவோட உயிரை பாதுகாப்பதற்காக. ஆனால் இவனே கொண்டு விடுகிறான். இது பழமொழி 400 அந்த காலத்திலே சொல்லியிருக்கு. இந்த மாதிரி பாதுகாவலனே கூட என்னதான் இருந்தாலும் இது வல்வினை வளைத்த கூட யாரும் ஒன்றும் பண்ண முடியாது. வல்வினை இருக்கிறதே, அது எல்லாருக்கும் உண்டு என்பதை அது சொல்லுகிறது. இதே வேலையதான் அந்த முத்தநாதன் செஞ்சான். முத்தநாதன் எத்தனையோ முறை படையெடுத்து செல்லுகிறான், அவரை வெல்ல முடியவில்லை. அதனாலே அவன் அவரு என்ன பண்ணுவாரு, சிவனடியார்களை எல்லாம் போற்றுகிறவர். அதனால இவன் சிவனடியாரை வேடம் போட்டு அவரை கொன்றான் என்பது ஒரு மிகப்பெரிய வரலாறு. அதை நான் உங்களுக்கு பலமுறை இடையில சொல்லி இருக்கிறோம். மீண்டும் அந்த குரலை பாருங்கள். வில் வணக்கம் சொல் வணக்கம், சொல் வணக்கம் ஒன்னார்கன் கொள்ளற்க வில் வணக்கம் தீங்கு குறித்தமையான். அடுத்து 8ஆம் குரல். தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் முன்னார் அழுத கண்ணீரும் அனைத்து. இதெல்லாம் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச கதை தான். மகாத்மா காந்தி பிரார்த்தனைக்கு போனாரு. அதை உள்ளுக்குள்ள அந்த கத்தியை வச்சுக்கிட்டு அந்த துப்பாக்கியை வச்சுக்கிட்டே போன அந்த 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 தீமையாளன் போனான். அவரோட பேத்தி மனு பாதுகாப்புக்காக போகிறாள். இன்னும் பலர் போகிறார்கள். அவள் மிகவும் பாதுகாப்பாக நிற்க வேண்டியவள் மனு. அந்த மனு தடுக்கிறாள். இவன் ஒருவன் விதி மீறி முன்னேறி வருகிறான் என்பதை அவள் எப்படியோ தடுத்து பின்னே தள்ளுகிறாள். என்றாலும் கூட அவளை தள்ளி உருட்டி விட்டான். அவள் படியில உருண்டு போறான். ஆனால் விரைவாக சென்று 3 முறை சுட்டான். அவர் இறந்தார் என்பது வரலாறு. அதான் தொழுத கையுள்ளும் படையொடுங்கும் ஒன்னார் அழுத கண்ணீர். அழுத கண்ணீரும் ஒன்றே, அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு வேணும் இல்லையா? இது தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும், உள்ள துப்பாக்கி வச்சு சுட்டுட்டான். ஒன்னார் அழுத கண்ணீர் ஒன்றே. இவன் ஒரு பையனை ஒருத்தனை கொல்லணும்னு நினைச்சான் ஒருத்தன். அப்ப என்ன பண்ணா, இவன் இரக்கமுடையவன் என்பதை தெரிந்து இவன் அழைத்து செல்லுகின்ற அந்த காட்டுப்பகுதியிலே ஒரு பெண் கதறுவதை போல அந்த பெண்ணை வைத்து நடிக்க வைத்தான். அவளும் உடந்த, இந்த கொலைக்கு அவளும் உடந்தையாக அழுகிறார். அந்த அழுவதை பார்த்தவுடன் யாரோ அழுகிறார், வா காப்பாற்றுவது, போய் அந்த பெண்ணை காப்பாற்றுவோம் என்று இவனை அழைத்து கொண்டு போய் ஏற்கனவே 2-3 பேரை அங்கே சூழ வைத்திருக்கிறார். அந்த இடத்தில் போனால் அந்த அம்மா வெளியேறி விடுகிறாள். இவர்கள் முன்னாலே நினைத்ததை போல் நினைத்து அப்பரிசையே செய்தான், கொண்டு விட்டாரு. அழுத கண்ணீரும் அனைத்துனா என்ன, அதே மாதிரிதான். தொழுத கையுள்ளும் படை ஒடுங்கும் என்று சொன்னாரே, அப்படி கொலை செய்வதை போன்று இப்படி கொலை செய்தான் என்று சொல்லுகிறார். அடுத்து மிகச் செய்து 9வது குறள். மிகச் செய்து தம் எள்ளுவாரை நகைச் செய்து நட்புலி சாப்புள்ளற்று. இங்க வெளியில் சிரித்து நெஞ்சில் வஞ்சம் கொண்டிருப்பவர் நட்பை அவர்களைப் போலவே மகிழ்வதாய் நடித்து நெஞ்சத்தால் நீக்கிவிட வேண்டும். அவர்கள் எப்படி நடிக்கிறார்களோ அதை போலவே நாம் நடித்து நீக்கிவிட வேண்டும். அகம் நகாமல் முகம் நகை நிற்பது கூடாதாயினும் கூடா நட்பினர் போல அது கூடும் என்று அடிகள் குறித்திருக்கும் அருமையை நாம் பார்ப்போமாக. சாப்புள்ளற்று என்றால் அவர் நட்பு அழிந்துபடுமாறு செய்யக்கூடியவற்றை செய்தல் முறைமையாக கொள்ள வேண்டும். சாவ என்பதுதான் சா என்று வந்திருக்கிறது என்பதை தொல்காப்பியர் சொல்லுகிறார். சாவ என்னும் சேவை நெச்சத்து இறுதி வகரம் கெடுதல் உரித்தே என்பதனால் இதை அறிகிறோம். சாப்புள்ளல் என்றால் சாகும்படி பொருந்துதல் என்பது பொருள். மீண்டும் குரலை கவனியுங்கள். மிகச் செய்து தாம் எள்ளுவாரை நகைச் செய்து நட்பினுள் சாப்புள்ளற்று. அடுத்து 10. பகை நட்பாம் காலம் மருங்கால் முகநட்டு அகநட்பு உரியவிடல். பகை நட்பாம் காலம் மருங்கால் முகம் நட்டு அகம் நட்பு உரியவிடல். பகையாக இருந்தவர் நண்பினராக வரும் காலம் உண்டாகுமானால் அவருக்கு முகத்தான் நட்பு காட்டி அகத்தான் நட்பை ஒதுக்கி விடுதல் வேண்டும். முகநட்டு அகநட்பு உரியவிடல். பகை நட்பாம் காலம் மருங்கால் முகநட்டு அகநட்பு உரியவிடல்.
இது நமக்கு பகையாக இருந்தவர் அப்பகையில்லா நல்ல நண்பர் போல் வந்து நிற்கும் காலம் உண்டானால் உடனே பழம்பகை மறந்து ஒன்றிவிடாதே என்பது அதற்கான பொருள். பகையாக இருந்தவர் நட்பினராக வரும் காலம் உண்டாயின் அவருக்கு முகத்தான் நட்பு காட்டி அகத்தான் நட்பை ஒதுக்கிவிடுதல் நன்று. இதுல செப்பும் மூடியும் சேர்ந்த ஒன்றாயிருந்தாலும் செப்பு வேறுதான் மூடி வேறுதான் என்பார் 887 குறள்ல, 89வது அதிகாரத்துல அதை பார்ப்போம். அதை போல ஏற்கனவே மிகவும் நெருங்கிய நட்புடையவராக இருந்து விட்டு இடையில் பிரிந்து சென்று பலகாலம் கழித்து திரும்பி வருகிறார் என்றால் அவர் வேறு ஏதோ ஒரு பயன் கருதிதான் வருகிறார் என்பதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதுக்குத்தான் அந்த எடுத்துக்காட்டை சொல்கிறார். செப்பும் மூடியும் சேர்ந்த ஒன்றாய் இருந்தாலும் செப்பு, அதாவது செப்பு என்பது செம்பு, அது வேறுதான். 53வது அதிகாரம் சுற்றந்தழல்ல உழைப்பிரிந்து காரணத்தின் வந்தானை வேந்தன் இழைத்திருந்து எண்ணிக்குழல் என்று பார்க்கிறோம். சுற்றத்தார் அப்படி இல்லை. சித்தப்பா பெரியப்பா வீட்டுக்கு பூசல் இருக்கலாம், அக்கா தங்கச்சிக்குள்ள பூசல் இருக்கலாம், அண்ணன் தங்கைக்குள்ள உறவுக்குள்ள பூசல் இருக்கலாம், அல்லது வேறு எந்த வகையிலும் அந்த உறவையும் சுற்றத்தையும் விட்டுவிட முடியாது, அது சேர்ந்துதான் ஆகும். ஆனால் நண்பனாக இருந்துவிட்டு நம்மிடம் சண்டை போட்டுக்கொண்டு பிரிந்து சென்றவன் இப்பொழுது ஏன் வருகிறான் என்பதை கவனிக்க வேண்டும் என்பது. அதற்கு என்ன சரியான கருத்து என்றால், ஒருவனை இன்னொருவன் உணர்ச்சி வசப்பட்டு கொன்று விடுகிறான். அதாவது தற்காப்புக்காக அவன் கொன்றிருக்கலாம், அந்த உணர்ச்சி வசப்பட்டு கொன்று விடுகிறான். தன்னை கத்தியால் குத்த வருகிறான் அல்லது வேறு ஏதோ முறையில் தாக்க வருகிறான் என்கிற போது அதை அப்படியே அவனிடம் திருப்புகிற போது அவன் கொலை செய்யப்படுகிறான். இதற்கு ஒரு தண்டனை. ஆனால் இவனை கொன்றுவிட வேண்டும் என்று மனதிலே கரு வைத்து வஞ்சம் செய்து கொன்றால் அதற்கு சட்டம் என்ன சொல்லுகிறது என்றால் அதைவிட கூடுதலான தண்டனை. அதாவது கொலை என்கிற கருத்தை பார்க்கிற போது இரண்டும் ஒன்றுதான். ஆனால் உணர்ச்சி வசப்பட்டு கொன்ற கொலைக்கு தண்டனை குறைவு, திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலைக்கு தண்டனை அதிகம் என்பதை போல நாம் நம்மிடையே இருந்து பிரிந்து சென்ற அந்த நண்பன், பழைய நண்பன் இன்று திரும்பி வருகிறான் என்றான். அதுதான் இந்த தலைப்பை என்ன பண்ணார்னா கூடா நட்பு என்று சொன்னார். கூடா நட்புனா பொருந்தாத நட்பு. இப்ப சில செய்திகளை உதாரணமாக எடுத்துக்காட்டாக சொல்லுகிற போது தேங்காய் உடைஞ்சதுதான். ஏன்னா அதை 2 மூடியும் தனியா பிரிஞ்சு திரும்ப ஒட்ட வைக்க முடியாது. ஆகையினால் நண்பன் பிரிந்து சென்று விட்டானேயானால் திரும்ப அவன் நம்மிடம் ஒட்ட வருகிறான் என்றால் அவன் உள் நோக்கம் பயன் கருதித்தான் வருவான் என்பதை இந்த 10வது குறளின் மூலமாக திருவள்ளுவர் சொல்லுகிறார்.